ஒவ்வொரு படுகொலைகள் நடத்தப்படும் போது அப்புறம் அதுக்கு வேதனை தெரிவிக்கிறதும் வருத்தங்கள் தெரிவிக்கிறதும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லி இது ஒரு தொடர்கதையா போய்கிட்டு இருக்கு. எல்லா பெற்றோர்களுமே குறிப்பா பெண்களை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் கொஞ்சம் அந்த பெண்களை பொறுப்போட நம்ம சமுதாயத்தை குறித்து, நம்மளுடைய ஜாதி குறித்து, நம்மளோட குடும்ப சூழ்நிலை குறித்தெல்லாம் அவங்களுக்கு புரிய வச்சு வளர்க்கணும். ஒரு ஆணவ கொலை பண்றவனை கொண்டாடுற அளவுக்கு கேவலமான சமூகத்துல தான் நம்ம இருக்கோம். எனக்கு இந்த மாதிரி எடிட்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கோபம் வருது. அந்த ஜெயிலுக்கு போனவன் போறான், அவனை வந்துட்டு ஏதோ ஒரு மாவீர மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண இவங்க என்ன பண்றாங்கன்னா அவன் பண்ண கொலையை ஜஸ்டிஃபை பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொலை பண்றதுக்கு நிறைய பேர் தூண்டுறாங்க. இவங்க மேல எதுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இவங்க அறிவிக்கிட்ட இருப்பாங்க நம்ம விட்டாலும், இந்த சைடு வந்துட்டு இந்த ஜாதியான கொலையை வந்துட்டு ஏதோ ஒரு ஆம்பளைங்க ஏமாத்திட்டாங்க, பொண்ணுங்களே இப்படிதானே இந்த சில மீம் எல்லாம் போறானுங்க பாருங்க. அவங்க எல்லாம் பார்த்தாதான் இன்னும் பயமா இருக்கு. கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இருப்பீங்க. இவங்க இப்படின்னா இந்த கலாட்டா மாதிரியான மீடியா சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த அரிநாடான்னு ஒரு போராளோக்கு கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவன் என்ன சமூக போராளி, அவன் வந்து பேசுறான் இந்த மாதிரி சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணா கொலதான் பண்ணான், அதை தமிழெல்லாம் வச்சு இவங்க இது வியூஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க புறம்போக்குங்க.